வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கோலம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிராமமே அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. காரணம் வேறு ஒன்றும் இல்லை. பக்கத்து டவுனில் புதியதாய் தொழில் தொடங்கியிருக்கும் பலசரக்கு மையம் ஒன்று கிராமத்தில் பொங்கல் கோலப்போட்டி நடத்துவதாக அறிவித்திருந்தது. லோக்கல் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை செய்திகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் என அமர்க்களப்பட்டது. பொங்கல் அன்று காலை 7 மணிக்கு வரும் கலெக்டர் அவற்றை பார்த்து சிறந்ததை தெரிவு செய்வார். ஒரே பரிசுதான். ரொக்க பரிசு 1 லட்சம் மற்றும் 1 வருடத்திற்கான மளிகை பொருட்களை அவரவர் தேவைப்படி வாங்கிக் கொள்ளலாம். புதுமையான போட்டி. கிராமத்து பெண்களுக்கு கேட்கவா வேண்டும்? ஆள் ஆளுக்கு வீட்டில் கூடி திட்டம் போட ஆரம்பித்து விட்டார்கள். நீ இப்படி போடு, நீ அப்படி போடு என்று. மலர்விழி 12வது படிப்பவள். அப்பா கிடையாது. வீட்டில் 3 பசுமாடு உண்டு. அதை கறந்து பாலை விற்று வரும் வருமானத்தில் தான் காலம் ஓடுகிறது. மலர்விழி படிப்பில் சுட்டி. கருக்கலின் முன் எழுந்து அம்மாவுக்கு உதவி செய்து பால் கறக்கும் வரை பாத்திரம் மாற்றி கொடுத்து பக்கத்து ஊர் டீ கடை வரை ஊற்றி வருவாள். அதன் பின் பள்ளிக்கு கிளம்பி செல்வாள். அவள் மெல்ல அம்மாவிடம் ஆரம்பித்தாள். அம்மா என்றாள் மெல்லிய குரலில். என்னடி புதுசா ராகம் பாடுத? நானும் போட்டியில கலந்துக்கிறேம்மா. என்ன போட்டியில? நீ வேற ஊரே அமர்க்களப்படுதேம்மா, கோலப்போட்டி. பார்த்தேன், நானும் நோட்டீஸ் பார்த்தேன். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ 8 புள்ளி கோலம் எல்லாம் போடவே தடுமாறுவ. உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாம், உன்னோட வேலை பாரு என்று சொல்லிவிட்டாள். மலர்விழிக்கு வருத்தம் தான். எப்படியாவது அம்மாவிடம் சம்மதம் வாங்க வேண்டும். இறங்கி போய் கெஞ்சினால் அம்மா வழிக்கு வருவாள். அன்று பால் ஊற்றிவிட்டு வந்ததும் சாப்பிட உட்கார்ந்தாள். அம்மாக்காரி தட்டில் சூடா இட்லியும் சாம்பாரும் ஊற்றினாள். நல்ல சுவை. அம்மா, வழக்கத்தை விட இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு. என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னு வச்சுக்கையேன், உன்னோட விரலுக்கு ஒரு தங்க மோதிரம் வாங்கி போடுவேன். சரிதான், மோதிரம் வாங்குற அளவுக்கு என்கிட்ட எங்க பணம் இருக்கு என்று அங்கலாய்த்தாள். என்னடி வழக்கமான இட்லி சாம்பார், எதுக்கு நீ இப்ப பீடிகை போடுற என்றாள். அம்மா, நான் கிட்டத்தட்ட 200 வீடுகளுக்கு மேல பால் ஊத்துறேன். எல்லாத்துக்கும் மேல நான் போற வழியில இருக்கிற கோலத்தை எல்லாம் ரசிக்கிறேன். என்னால நிச்சயம் போட்டியில ஜெயிக்க முடியுமா? சரி, அதுக்கு கோலப்பொடி கலர் கலரா வாங்க காசு வேணுமில்ல, அதுக்கு என்ன பண்ண போற? நீ எனக்கு கொடுக்கிற பணத்துல சேர்த்து வச்சிருக்கம்மா. உன் இஷ்டம், கலந்துக்க. போட்டிக்கு கோலம் போடுறேன்னு பால் ஊத்துறத அன்னைக்கு லேட் பண்ணிடாத என்றாள். சில தோழிகளிடம் சொல்ல அவர்கள் கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். அவள் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. பொங்கல் அன்று ஊரே அல்லோகல்லோலப்பட்டது. சீக்கிரமே எழுந்தவள் வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து விட்டாள். பாலை அவசரமாய் போய் ஊற்றிவிட்டு வந்து கோலம் போட ஆரம்பித்தாள். 1 மணி நேரம் அவளின் கோலம் கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற ஆரம்பித்தது. பக்கத்து வீடுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கோலங்கள் உருப்பெற ஆரம்பித்தன. நேரம் நகர நகர விடிய ஆரம்பித்தது. லோக்கல் பள்ளி அதிகாரியுடன் கலெக்டர் தனி காரில் வந்து இறங்கினார். ஒவ்வொரு கோலத்தையும் நின்று நிதானமாய் பார்த்தார். அவருடன் போட்டிக்கு அழைப்பு விடுத்திருந்த அங்காடி ஆசாமிகளும் வந்திருந்தனர். கலெக்டருடன் வந்து கேமராமேன் தனித்தனியாக போட்டோ எடுத்து கொண்டிருக்க, அங்காடி ஆசாமிகளுடன் வந்திருந்த விளம்பர நிறுவனத்தினரும் பாய்ந்து பாய்ந்து பல கோணங்களில் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். கலெக்டர் பேச தனி மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அவர் புகைப்படங்களை பரிசீலிக்க 1 மணி நேரம் ஆகும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. புதிய அங்காடி ஆசாமிகள் ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை என தனி வண்டியில்
சுட சுட கொண்டு வந்து பரிமாறினார்கள். நேரம் ஆக ஆக கோலம் போட்டு காத்திருந்த பெண்களின் முகத்தில் படபடப்பு. யாருக்கு கிடைக்கப் போகிறதோ? யாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு கிடைக்கக்கூடாது என்று சில பெண்கள் நினைக்காமல் இல்லை. அங்காடி உரிமையாளர் கிராமத்து மக்கள் அனைவரையும் மேடையின் முன் வந்து நாற்காலிகளில் அமர சொன்னார். எல்லோர் முகத்திலும் திகில். கலெக்டர் எழுந்தார். என்னோட பெயர் கீதா பெரியசாமி. நான் 6 மாசம் முன்னாடி தான் இங்க கலெக்டரா வந்தேன். நானும் நல்லா கோலம் போடுவேன். கலெக்டர் கலந்துக்க கூடாதுன்னு அவங்க சொல்லல. இருந்தாலும் இளைய தலைமுறை பெண்கள் தங்களோட திறமையை கொண்டு வர சந்தர்ப்பம் இது. அதுவும் பரிசோட வருதுன்னா சொல்லவா வேணும்? எனக்கு இதுல கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். மயிலாப்பூர்ல மார்கழி மாசம் முழுக்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டு நடுவுல பரங்கிப்பூ வைப்போம். அதுக்கப்புறம் பரங்கிப்பூவை இங்கதான் பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா நெகிழ்ச்சியா இருந்தது. நானும் அங்காடி அதிபர் கேட்டதும் உடனே ஒப்புதல் தந்ததற்கு காரணம், முதல்ல இந்த கிராமத்தை பார்க்கலாம், மக்களை சந்திக்கலாம்னு தான். இந்த 1 மணி நேரம் ஒவ்வொரு கோல போட்டோக்களையும் ஆராய்ஞ்சு முதல் 3 பரிசு தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல்ல 3வது பரிசுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இதுல முதல் 2, 3ன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே சிறப்பா இருந்தது. இருந்தாலும் போட்டின்னு அறிவிச்சிட்டதால இப்படி கொடுக்கிறோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல 3ஆம் பரிசு மஞ்சுளா செல்வதுரை. மேல வீதி. இவங்க போட்ட கோலம் பாரம்பரிய காளை மாடு பிடித்தல். 25,000 ரொக்கம் மற்றும் 3 மாதத்திற்கான மளிகை கூப்பன். கூடியிருந்தவர்கள் கரகோஷம் கொட்டி ஆர்ப்பரித்தார்கள். மஞ்சுளா செல்வதுரை மேடை ஏறி பரிசினை கலெக்டரிடம் வாங்கும்போது கை தட்டல்கள் பறந்தன. அடுத்து 2வது பரிசு தங்கராணி தங்கவேல். முத்துப்பாண்டி தெரு. இவங்க வரைஞ்சது ஒரு மயில் கூட்டம். ரொம்ப தத்ரூபமா இருந்தது. இவங்களுக்கு 50,000 ரொக்கம் மற்றும் 6 மாதத்திற்கான மளிகை பொருட்கள் கூப்பன். வாழ்த்துக்கள் என்று மேடை ஏறி வந்தவள் தங்கராணி முதுகை தட்டி வாழ்த்தினார் கலெக்டர். அடுத்து முதல் பரிசு. நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் முதல் பரிசு சாருலதா தழிகை ராஜ். இவங்களுக்கு முதல் பரிசு 1,00,000 ரொக்கம் மற்றும் 1 வருடத்திற்கான மளிகை கூப்பன் என கூட்டம் ஆர்ப்பரித்தது. மயில் போலவே துள்ளி வந்தாள் தங்கராணி. கலெக்டர் அவள் முதுகை தட்டி கொடுத்து பரிசுகளை வழங்கினார். சில பெண்கள் மலர் விழியை அலட்சியமாக பார்த்தனர். எல்லோரும் எழுந்திருக்க ஆரம்பிக்க, 1 நிமிஷம் என்றார் கலெக்டர். எல்லோரும் மீண்டும் அமர்ந்தார்கள். நானும் அங்காடி ஓனர் மனைவியும் தீவிரமா பார்த்ததுல ஒரு ஸ்பெஷல் படம் கண்ல பட்டது. அது எங்க மனசை விட்டு இறங்கவே இல்லை. அந்த படத்தை வரைஞ்ச பொண்ணுக்கு சிறப்பு பரிசு 2 லட்சம் மற்றும் 5 வருடத்துக்கு மளிகை கூப்பன் வழங்க முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பெண் ஏன் அந்த படத்தை கோலமா வரைஞ்சான்னு தெரியல. அவங்களே மேடைக்கு வந்து விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும் என்று நிறுத்தினார். ஒட்டு மொத்த கூட்டமும் யார் யார் என்று நாலாபுறமும் பார்த்தது. கலெக்டர் சிரித்து கொண்டே, ஏன் இந்த சஸ்பென்ஸ்? நானே சொல்றேன். மலர்விழி விநாயகம் என்றார். மலர்விழி மெல்ல எழுந்தாள். தனது ஒற்றை கட்டை கால் விந்தி விந்தி நடந்து மேடை ஏறினாள். கலெக்டர் அவள் தோளை தட்டி, வாழ்த்துக்கள் மலர்விழி. முதல்ல உன்னை பத்தியும் உன்னோட படத்தை பத்தியும் சொல்லு என்றார். மலர்விழியின் கண்கள் லேசாய் பனித்திருந்தன. 3 தலைமுறையா நாங்க பால் வியாபாரம் தான் பண்ணிட்டு வரோம். இப்ப நானும் அம்மாவும் மட்டும்தான். அப்பா சில வருடங்கள் முன்பு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். நான் நிறைய செய்தித்தாள் படிப்பேன். அதுல மடி காஞ்ச மாடுகளை கருக்கி லாரியில ஏத்திட்டு போகும்போது கண்ணுல தண்ணி வரும். என்னோட ஆசையெல்லாம் எப்படியாவது சின்ன நிலம் வாங்கி அதுல மடி மரத்து போன மாடுகளுக்கு கோசாலை அமைக்கிறது தான். எல்லாத்துக்கும் மேல இந்த கிராமத்துல சரியான கழிவறை கிடையாது. அதனாலதான் கோசாலை படமும் லாரியில மாடுகளை ஏத்திட்டு போற படமும் வரைஞ்சேன். நீங்க கொடுக்க போற 2 லட்சத்துல முதல்ல ஒரு கழிவறை கட்டுவேன்.
பக்கத்து கிராமத்துல ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கு. அதுக்கு நீங்க கொடுக்க போற மளிகை கூப்பனை கொடுப்பேன் என்றாள். கை தட்டல் விண்ணை பிளந்தது. கலெக்டர் கண்கள் கலங்க, இந்த பரிசு உனக்குத்தான். உன்னோட மேல் படிப்புக்கு வச்சுக்க. இந்த கழிவறையை நானே பொறுப்பெடுத்து கட்டித்தரேன். அப்புறம் அங்காடி முதலாளி பக்கம் திரும்பினார். அந்த அனாதை ஆசிரமத்துக்கு இந்த பொண்ணு விருப்பப்படி மளிகை பொருள்களை அனுப்பிடுங்க. உங்களுக்கு சங்கடம்னா நான் அதுக்கு பணம் தரேன் என்றாள். அங்காடி முதலாளி, வேண்டாமா, நாங்களே தந்துடுறோம் என்றார். இப்போ சந்தோஷம் தான மலர்விழி என்று தோளை தட்டினார் கலெக்டர். கலெக்டர் மெல்ல மலர்விழியை அணைத்து கொள்ள கேமராக்கள் உள்வாங்கின. நாளை நீங்கள் அதை பத்திரிகைகளில் பார்க்கலாம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.